வணக்கம் இந்தியா. நிறைய மக்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய அப்ரோச் இந்த ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சிலோஸ்மாங்க, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஃபார் வெல்த் கிரியேஷன், அதேமாரி செப்பரேட் பிளான் ஃபார் டேக்ஸ் சேவிங், அப்புறம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பர்ச்சேஸ் யார் மூலியமானா அவங்களுடைய ஃப்ரெண்டோ ரிலேட்டிவ் மூலிமா வாங்கிறது. ஈச் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்டென்ட்டோடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது நிறைய வழிமுறைகளை ஸ்ட்ராட்டஜியை பார்த்திங்கனாக்கா லேக் ஆகும், அது சரியாக இருக்காது. ஸோ அந்த லீடிங் டு இன்எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம்ல, அதுவும் அவங்களுடைய லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுங்க. ஸோ அதனால் இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரிக்வெஸ்ட் பார்த்திங்கனாக்கா ஒரு ஹோலிஸ்டிக் பிளான்ங்க அது. ஸோ எவ்வரி ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் லைஃப். ஸோ இதில் ஒரு 4-5 பில்லர் இருக்குங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளான் ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்குது. எல்லாரும் நினச்சிட்டாங்கனாக்கா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரியுனாக்கா செங்கல் மணல் ஜல்லி எல்லாம் இப்படி போட்டு வீடு கட்டலாம் பண்ண முடியுமா? அதுக்கு ஏன் ஆர்கிடெக்டை போகிறோம்? இல்லை நம்ம உடம்புல கண்ணு பிரச்சனை அப்படின்னாக்கா நம்மளே கண்ணை கீறி ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியுமா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு கோ வித் த கிளியர் ப்ராப்பர் கோச், இல்லைங்களா? ஸோ அதனால் இதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்டர் கனெக்டட் இன்புட்டாக இருக்கக்கூடும் விஷயங்கள் இருக்கும். அதாவது உங்களுடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். சில பேர் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு பொசசிவாக, நான் இந்த ஷேரை வாங்கியிருக்கேன், இது இவ்வளோ மேலே போனால் தான் விற்பேன் அப்படிம்பாங்க. அதேமாதிரி இருக்கவே கூடாது. யூ ஆர் நாட் பையிங் எ ஷேர், யூ ஆர் பையிங் எ பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் இஸ் நாட் குட், சே குட் பை அண்ட் கோ அவுட், இல்லையா? ஸோ அதனால் உங்களுடைய மார்க்கெட்டினுடைய ப்ராட்லி அது எக்ஸ்பென்சிவாக இருக்கா சீப்பாக இருக்கா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுமாரி என்னென்ன இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணணும். அதுமாரி மார்க்கெட் கேப் டு ஜிடிபி, அது ஒரு மார்க்கெட் ஹெல்த்தையை நமக்கு ஒரு பெட்டர் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடும். ரெண்டாவது, பிளான் ஃபார் எவ்வரி லைஃப் ஸ்டேஜுங்க. அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரே சைஸ் இல்லை. ஏன்னா இப்போ பாருங்களேன், நீங்களே ஒரு 12 வயசு இருக்கும்போது ஒரு விதமான ஒரு ஷர்ட்டை போடுவீங்க, 25 வயசில் ஒரு விதமான ஷர்ட்டு, 50 வயசில் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 15 வயசில் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இட் இஸ் எ லைஃப் ஸ்டேஜ். ஸோ அதனால் இதுக்கு தனியாக ஒர்க் ஷாப்பில் நீங்கள் எப்படி உங்களுடைய டெய்லர்டு பிளான்ஸ் எல்லாம் வேலை செய்யும். இதில் என்னென்னா உங்களுடைய எக்ஸாக்ட் எஸ்ஐபி நீடட் ஃபார் யுவர் ரிட்டையர்மெண்ட், ஃபார் யுவர் அதர் கோல்ஸ், அதெல்லாத்தையும் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கணும். அடுத்தது ஹோலிஸ்டிக் அசட் மேனேஜ்மெண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் பிளானுங்க. இது உங்களுடைய எல்லா அசட்ஸையும் பார்க்குறது. ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக அபவுட் ஒரு மேஜர் ஃபினான்ஷியல் டெசிஷன் ஒரு பியாண்ட் ஸ்டாக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை ரெண்ட்டுக்கு விடுறதோ ஆர் வீடை வாங்குறதோ, இல்லை ஒரு கோல்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ இருக்கணும்னோ. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரக்சர்டாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் ஒரு டேக்ஸ் எஃபிஷியன்சியோடு அதை பண்ண முடியும், இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு டாக்டர் மாத்திரை கொடுக்குறாரு, ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு ஒன்று கொடுக்குறாரு, 3 சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதே கதை தான். ஸோ அது மாதிரி எல்லாமே நம்மளா ஓன் மெடிக்கேஷன் இஸ் ஆல்வேஸ் நாட் குட். அடுத்தது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி ரிஸ்கில் ஒரு ஃபவுண்டேஷன் ஆஃப் சேஃப்டிக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேவைங்க. இது ஒரு அடிக்குவேட் எமர்ஜென்சி கார்பஸும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அளந்துக்கும் போது அதற்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்ஃபோர்சின் சுச்சுவேஷன் வந்ததுனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அது மூலியமாக பார்க்க முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு அவேர்னஸ்ங்கிறது இட்ஸ் அ பிக் ஒர்க் ஷாப். இது யார் அதை கண்டக்ட் பண்ணாலும் அதை போய் அட்டன் பண்ணுங்க. அது மூலிமா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியக்கூடும். ஸோ உங்களுடைய பணமும் அதிகரிக்கும். உங்களுடைய ஸ்டேஜில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு உங்களால் பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.